ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்லிப்பர் போட்டு போகிறோம். அந்த ஸ்லிப்பர் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது தேடும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மணி நேரம் தேடுவோம். ஒரு 2 புது ஸ்லிப்பர்னு வச்சுப்போமே, 2 மணி நேரம் தேடுவோம், 3 மணி நேரம் தேடுவோம், சில நேரம் 4 மணி நேரம் கூட தேடுவோம். ஆனால் அதுக்குன்னு அன்றைக்கி ஃபுல்லாக தேடிட்டே இருக்க மாட்டோம். வேறு ஸ்லிப்பர் வாங்கிக்கலான்னு நம்ம கிளம்பி வந்துடுவோம். இதே கல்யாண வீட்டில் சப்போஸ் நம்மளோட செயின் ஒரு 5 பவுன் தொலைஞ்சு போகுதுன்னா நம்மளுடைய தேடுதல் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் தேடிட்டுருப்போம், ரொம்ப நாள் தேடிட்டுருப்போம், ரொம்ப வருஷத்துக்கும் அது மறக்காமல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம மைண்டில். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தேடுதலை வந்து நம்ம அமைச்சிப்போம். நம்மளுக்கு நாம் என்ன வேல்யூ பண்ணுறோன்றது தான் இப்போ என்னோட இங்கே கொஷின். இந்த செருப்புனாலும் சரி, அந்த நகைனாலும் சரி, யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கே நம்ம இவ்வளோ வேல்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்கணும்? ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஹியூமனிசத்துக்குனே இருக்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துக்கிறோமான்றது தான் இங்கே கொஷின் மார்க். ஸோ திங்க் அபவுட் இட். தட்ஸ் 1 minute. See you tomorrow.